அவ்வளோதான், 2025 முடிஞ்சிச்சு. 2026க்கான விஷன் போர்டு நீங்கள் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விஷன் போர்டில் இந்த 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நியூட்ரிஷன் எடிஷன். அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா தண்ணி குடிக்கிறது. கண்டிப்பாக மெஷர் பண்ணி 2.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 25 to 30 grams ஆஃப் அடிக்வேட் ப்ரோட்டீன் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் 9 o'clock இருக்கணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபுட் ஆஃப்டர் 7 PM பிளான் பண்ணுங்க. நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி 7 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒருக்கா கம்ப்ளீட்டா வயிறு கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். அது டிவர்மிங்கா இருக்கலாம், பேதி மாத்திரையா இருக்கலாம், இல்ல கேஸ்டர் ஆயில் குடிக்கலாம், இல்ல ஈவன் எனிமாவா கூட இருக்கலாம் வித் டாக்டர்ஸ் அட்வைஸோட. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம என்ன சாப்பிடணுன்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ என்ன சாப்பிடக்கூடாதுன்றது அதை விட இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னென்ன சாப்பிடணுன்றதை விட என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, நான்வெஜ்ஜஸ் நிறைய சாப்பிட்றது, டீப் ஃப்ரை ஃபுட்ஸ் சாப்பிட்றது, பேஸ்ட்ரி சாப்பிட்றது, வெஸ்டர்னைஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட விஷன் போர்டில் கண்டிப்பாக என்டர் பண்ணுங்க. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணுன்றத ஸ்ட்ராங்கான தாட் ப்ராசஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பி அண்ட் ஹெல்தி நியூ இயர் விஷஸ் டு யூ ஆல். ஸ்டே பிளெஸ்ட்.